வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சாப்பிடும் மிகவும் பிரபலமான உணவுகள்ல ஒன்றுதான் முட்டை. மலிவு விலையில அதிக புரதச்சத்து, உடலுக்கு சக்தி, தசை வளர்ச்சி, குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற உணவு என்பதால பலரும் தினசரி முட்டைய சாப்பிட்றாங்க. ஆனா முட்டை எவ்வளவு நல்ல உணவாக இருந்தாலும் சில உணவுகளோடு சேர்த்து சாப்பிடும்போது அது செரிமான பிரச்சனை, வயிறு உபசம், அலர்ஜி, வயிற்றுப்போக்கு, வயிறு சார்ந்த பிரச்சனைகள், சிலருக்கு வெண்புள்ளிகள் கூட வரல வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே தான் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும். ஸோ முட்டையை நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. முட்டை கூடையோ இல்லை முட்டை சாப்பிட்ட பிறகோ நம்ம எடுத்துக்கிற உணவு ரொம்பவுமே நம்மளுக்கு ஆபத்தை விளைவிக்கும். ஸோ முட்டை கூட சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகள் என்ன, அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா வருமுன் காப்பதே சிறந்தது. வந்ததுக்கப்புறம் நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம முட்டை கூட சேர்க்கக்கூடாத உணவுகளை தெரிஞ்சுட்டு அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த தவறான சேர்க்கை என்னென்னா முட்டை ப்ளஸ், அதாவது டீ, காஃபி, பால், இது எல்லாமே நம்ம முட்டை கூட எடுக்கிறத தவிர்க்கணும். ஏன்னா நம்ம ஊர்களில் பெரும்பாலானோர் காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா முட்டை ரொம்பவுமே ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு முட்டை எடுத்துக்கிறாங்க. முட்டை சாப்பிட்ட உடனேயே டீ குடிக்கிற பழக்கத்தையும் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் குடிச்சிங்கன்னா என்ன பிரச்சனை ஆகும்னா, சிலருக்கு மலச்சிக்கல், செரிமான சிரமம், வயிற்று பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க. டீயில் இருக்கக்கூடிய டேனின் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர்மங்கள் முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உடலால் உறிஞ்சப்பட முடியாத அளவுக்கு பண்ணிடும். ஸோ முழுமையான ஊட்டச்சத்து உடலுக்கு போகாது. நாம் எதுக்காக முட்டை சாப்பிட்றோம்? முட்டையில் இருக்க ஊட்டச்சத்துக்களுக்காக தான் நம்ம முட்டை சாப்பிட்றோம். ஆனால் டீ அதை உடலில் உறிஞ்சப்படாமல் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால் எப்பொழுதுமே நீங்கள் முட்டை சாப்பிட்ட பிறகு டீ குடிக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதற்கு மாற்று வழி என்னென்னா, முட்டை சாப்பிட்டதுக்கு பிறகு குறைந்தது அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் இடைவெளி விட்டுட்டு டீ குடிக்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, முட்டை ப்ளஸ் கடல் சார்ந்த உணவுகள், அதாவது மீன் முட்டையும் சேர்த்து எடுக்கக்கூடாது. ஏன்னா இது சிலருக்கு அலர்ஜியை கொடுக்கும். ஸோ கடலில் இருக்கக்கூடிய அதே மாதிரி முட்டை கூட பால் சார்ந்த பொருட்களான மற்ற பொருட்கள், சோயா பாலுமே எடுக்கக்கூடாது. ஏன்னா சோயா பால்லையும் அதிக அளவில் புரோட்டீன் இருக்குது. ஸோ இவங்க பால் சொல்லிட்டாங்களே, பசும்பால் மட்டும் கிடையாதுங்க, சோயா பாலும் சேர்த்து எடுக்கக்கூடாது. அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, முட்டை ப்ளஸ் வாழைப்பழம் தாங்க. ஜிம்முக்கு போகக்கூடிய பலரும் என்ன பண்ணுறாங்கன்னா, முட்டையையும் வாழைப்பழத்தையும் ஒன்றாக சாப்பிட்றாங்க. ஸோ இது அனைவருக்கும் பிரச்சனை வராது. ஆனால் சிலருக்கு இந்த சேர்க்கை வயிற்றில் கனர்த்த உணர்வை ஏற்படுத்தும், சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ அதுக்கான அறிகுறி என்னென்னா, வயிறு உபசம், செரிமானம் தாமதம், உடல் சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும்னா, செரிமான சக்தி குறைவாக இருக்கக்கூடிய நபர்கள், அது செரிமான தன்மை கம்மியாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா, குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள், இல்லைன்னா வேற ஏதாவது உடம்பு சரியில்லாதவர்களுக்கு செரிமான தன்மை கம்மியாக இருக்கும். ஸோ அவர்கள் முட்டை ப்ளஸ் வாழைப்பழத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ரெண்டுமே செரிக்கிறதுல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அடுத்து நான்காவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, முட்டை ப்ளஸ் அதிக அளவு சிவப்பு இறைச்சி தாங்க. சிவப்பு இறைச்சின்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது மட்டன், பீஃப், இது எல்லாமே ஒரே நேரத்தில் முட்டை கூட அதிகமாக சாப்பிடக்கூடாது. சிவப்பு இறைச்சினா அதில் நிறையா சோடியம், அதாவது ப்ராசஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. உப்பு, சோடியம் இது எல்லாமே நிறைய கலந்து பேக்கெட்டில் அடைச்சி விற்கக்கூடிய அந்த சிவப்பு இறைச்சி தான். ஸோ அதை நம்ம முட்டை கூட எடுக்கக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே அதிக அளவில் புரதம் மற்றும் கொழுப்புகள் நிறைந்த ஒரு உணவு. ஸோ ரெண்டையும் நம்ம ஒரே நேரத்தில் எடுத்தோம்னா அஜீரணம், வயிறு கனத்த உணர்வு, அதிக கலோரி உடலுக்குள்ள போகும். அதனால இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்க அடுத்து நம்ம ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, பழங்காலத்தில் இருந்தே இந்த கலவையை பற்றி எச்சரிக்கை சொல்லப்பட்டு தான் இருக்குது. ஆனால் யாரும் இதை அவ்வளோ தூரத்துக்கு எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இது என்னதுன்னா, முட்டை ப்ளஸ் சர்க்கரை தாங்க. முட்டையையும் சர்க்கரையும் அதிக வெப்பத்தில் ஒன்றாக சமைக்கும் போது சில வேதிப்பொருட்கள் உருவாகும் அப்படின்னு கூறப்படுது. ஸோ அந்த வேதிப்பொருள் நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். என்ன பிரச்சனை?
பிரச்சனை, செரிமான கோளாறு, வயிற்றில் சில பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது கேக்கு, பேக்கரி பொருட்கள் இது எல்லாத்துலேயும் முட்டையும் சர்க்கரையும் தான் சேர்க்கப்பட்டாலும் அது சரியான முறையில் வந்து தயாரிக்கப்படுது. ஸோ டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி சமைக்கப்படுது. நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, முட்டையும் சர்க்கரையும் இந்த காம்பினேஷன் தவிர்க்கணும்னு சொன்னோடனே, அப்போ இது பேக்கரியில் எல்லாமே வந்து கேக்கில் வந்து முட்டையும் சர்க்கரை தானே சேர்க்குறாங்க அப்படின்னு கேட்குறீங்க. முட்டையும் சர்க்கரையும் தான் சேர்க்குறாங்க. ஆனால் அவங்க குக் பண்ணும்போது டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணால் அது ஒரு பிரச்சனையும் இல்லை டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி பண்ணலை அப்படின்னா பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி அதிக அளவில் நீங்கள் இனிப்புகளையும் முட்டைகளையும் தொடர்ந்து சாப்பிடும் பழக்கத்தை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய செரிமான சிஸ்டம் டேமேஜ் ஆகி சில பல பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னைக்கே ஒரு முறை வந்து நீங்கள் முட்டை சாப்பிட்டு கேக்கு சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றத ஓகே, டெய்லி அந்த வழக்கத்தை வைக்காதீர்கள். வச்சிங்கன்னா உங்களுடைய சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆயிரும். அடுத்து நம்ம 6வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, முட்டை ப்ளஸ் குளிர்பானங்கள் தாங்க. முட்டை சாப்பிட்ட உடனே குளிர்பானம் குடிக்கும் பழக்கம் சிலருக்கு இருக்குது. ஏன் இதை நம்ம தவிர்க்கணும்னு சொல்கிறோம்னா, செரிமான செயல்முறை வந்து பாதிப்படையலாம், வயிற்றில் வாய்வு உருவாகலாம், அமிலத்தன்மை அதிகரிக்கலாம். அதனால் எப்போதுமே முட்டை சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்குது, செரிமானம் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வெதுவெதுப்பான ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீர் வந்து எடுத்துக்கலாம். ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம 7வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, முட்டை ப்ளஸ் அதிக எண்ணெயில் பொரித்த உணவுகள் தாங்க. சிலர் ஆம்லெட்டு, பொட்டேட்டோ சிப்ஸு, ஃப்ரெஞ்சு ஃப்ரை, பஜ்ஜி, வடை, சமோசா இப்படின்னு எண்ணெய் ஐட்டங்கள் கூட முட்டையை சேர்த்து சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் இப்படி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அதிகமான கொழுப்பு, அதிக கலோரி, செரிமான சுமை இதெல்லாமே ஏற்படும். இதன் விளைவாக வயிறு கனமாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு, உடல் சோர்வு, உடல் எடை அதிகரிப்பு இதெல்லாமே ஏற்படும். அடுத்து நம்ம 8வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, முட்டை ப்ளஸ் மது அருந்துதல் தாங்க. அருந்தக்கூடிய மது பிரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, முட்டை கூட ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுருப்பாங்க. ஆனால் முட்டை கூட நம்ம அதிகமாக எண்ணெயில் பொரித்த உணவுகளை எடுக்கும்போது மது கல்லீரலுக்கு வேலையை அதிகப்படுத்தும். ஸோ முட்டை செரிமானத்திற்கு ரொம்ப நேரம் ஆகும். இதனால் செரிமான பிரச்சனை ஏற்படும், வயிறு உபசம் இதெல்லாம் ஏற்படும். முக்கியமாக முட்டை கூட நிறைய பேர் காரம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஸோ நல்லா ஸ்பைசியாக இருக்கக்கூடிய உணவுகள் அப்படி சேர்த்து எடுக்கும்போது சிலருக்கு வந்து ஆசிட் ரிஃப்ளக்ஸ், நெஞ்செரிச்சல், வயிற்றில் எரிச்சல் இதெல்லாமே ஏற்படலாம். குறிப்பாக கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவர்கள் இதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முட்டை சாப்பிட்றதுக்கான சரியான முறைகளையும் ஒரு நாளைக்கு எவ்வளவு முட்டை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ நம்ம முட்டை வந்து வேக வைத்த முட்டையை சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது. பச்சை முட்டையோ இல்லை ஹாஃப் ஆயிலோ சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அதில் இருந்து கிருமிகள் தொற்று அபாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்ல வேக வைத்த முட்டைகளை உட்கொள்றதான் ரொம்பவுமே ஆரோக்கியமானது. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ முட்டை எடுத்துக்கலாம்னா, ஆரோக்கியமான பெரியவர்கள் ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 முட்டை வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, அது ரொம்ப கடினமாக வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, அவங்க ஒரு நாளைக்கு 1லேருந்து 4 முட்டை வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய உடலை மருத்துவர்கிட்ட காட்டி ஆலோசனை பெற்று எடுக்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. அடுத்து குழந்தைகள் ஒரு நாளைக்கு 1 முட்டை தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் வேக வைத்த முட்டை தான் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. ஸோ வேக வைத்த முட்டை எடுங்க. முட்டை கூட எடுக்கக்கூடிய உணவுகள் பார்த்துடலாம். ஸோ சரியான சிறந்த உணவுகள் காய்கறிகள், கீரைகள், முழு தானிய உணவுகள், பழங்கள், ஓட்ஸு, கேழ்வரகு, கம்பு, சோளம். ஸோ இது எல்லாமே முட்டை கூட சேர்த்து எடுக்கக்கூடிய உணவுகள். இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா செரிமானம் நல்லாவே உங்களுக்கு மேம்படும். நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்தும். ஊட்டச்சத்து சமநிலையை வழங்குறதுக்கு இது பயன்படுது. யாரெல்லாம் முட்டை சாப்பிடும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும்னா, முட்டை அலர்ஜி இருக்கிறவங்க, சிறிய குழந்தைகள், வயதானவர்கள், கர்ப்பிணி நோயாளிகள், கல்லீரல் நோயாளிகள், செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே ரொம்ப கவனமாக தான் முட்டையை வந்து எடுத்துக்கிறணும். சாப்பிட்றத விதமே கவனமாக தான் சாப்பிடணும். நண்பர்களே, முட்டைங்கிறது ஒரு சூப்பரான ஆரோக்கியமான உணவு. நம்ம சொன்ன மாதிரி இந்த
சேர்க்கையை மட்டும் தவிர்த்திடுங்க. ஏன்னா இது ஒருத்தவங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும், ஒருத்தவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. ஸோ உங்களுடைய உடல் வாக பொறுத்து மாறுபடும். ஸோ நம்ம சொன்ன இந்த சேர்க்கை எல்லாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அதனால் சிலருக்கு ஏற்படுத்தும், சிலருக்கு ஏற்படுத்தாது. அதனால தான் வருமுன் காப்பதே சிறந்தது, உணவே மருந்து அந்த கான்செப்டில் தான் நம்ம இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். ஸோ இந்த பழமொழியை ஞாபகத்தில் வச்சுட்டு எல்லா உணவுகளையும் அளவோடு எடுத்துக்கிறங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.